ஹலோ கைஸ், இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்வேதா மோகன் மேம் இனியாவுடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதுக்காக கடுப்பாயிட்டாங்க இனியா அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கான பின்னணி என்னன்றதாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணலாம். ரீசெண்டா ஜீ தமிழ்ல நடந்துக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொல்லலாம் சரிகமபா சீனியர் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ரியாலிட்டி காம்படிஷன் சொல்லலாம். இதுல போட்டியாளர்கள் மொத்தமா 12 பேர் இருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணது சுஷாந்திகா. இப்ப அடுத்தது செகண்ட் பிளேஸ் யார் பிடிக்க போறாங்க அப்படின்னு கியூரியாசிட்டி ரொம்பவே இருந்துகிட்டே இருக்காருன்னு சொல்லலாம். வரப்போற வாரங்கள்ல அதுக்கான செலெக்ஷன் மட்டும்தான் இருக்க போதான் விஷயம் நமக்கு கிளியரா தெரிஞ்சிச்சு. இதுல ஒன் ஆஃப் த மெயின் பர்ஃபார்மரா, அதாவது பார்க்கப்படுற ஒரு பர்சன் சொல்லி பாத்தீங்கன்னா இனியா அவர்களையும் சொல்லலாம். ஸோ இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படிதான்ப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்றதுக்கு நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில இந்த வாரம் ஓல்ட் இஸ் கோல்ட் ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இனியா பாடிருக்கக்கூடிய பாடல்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருசா, அதாவது அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு பாத்தீங்கன்னா கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் வாங்கப்படல அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஸ்வேதா மோகன் மேம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பாட்டை அதே மாதிரி பாடணும் அப்படின்ற விஷயத்த நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்க, பட் இருந்தாலும் அந்த விஷயத்த உங்களால ரீச் பண்ண முடியல அப்படின்ற விஷயத்த இன்டெரக்டா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னமும் நுணுக்கமா இன்னமும் கிளியரா வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருக்கலாம் அப்படின்ற விஷயத்த பாத்தீங்கன்னா முன் வச்சிருப்பாங்க. அதுக்கு டிஆர் மகாராஜ் சார் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, என்னதான் நீங்க சொன்னாலும் இனியாவுடைய குரல்ல இந்த பாட்டு கேட்கும்போது இனிமையாவே இருந்துச்சு அப்படின்ற விஷயத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீனிவாசன் சார் வந்து பாத்தீங்கன்னா ஓகே இந்த பாட்டு நல்லா தான் பாடிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நார்மலான கமெண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க தவிர பெருசா இவங்க வந்து பாராட்டப்படல அப்படின்ற விஷயம் இந்த இடத்துல மெயினா சொல்லப்படுது. ஏன்னா இப்ப வரப்போற நாட்கள்ல, அதாவது செகண்ட் டிக்கெட் டு வின்னர் யார் வாங்க போறாங்க அப்படின்னு கூடிய காம்படிஷனை வைக்கும் போது இனியாவோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா போயிட்டு இருக்கின்ற விஷயத்தால இவங்க டாப் 5ல வருவாங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில இந்த வாரம் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நார்மலா ஆவரேஜா தான் இருந்துச்சு அப்படின்ற விஷயத்த ஜட்ஜஸ் இன்டைரக்டா சொல்லியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இனியாவோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? உங்களோட கருத்து என்னன்ற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.